லிங்கன் அவர்களே, நீங்கள் ஜனாதிபதி ஆனது ஒரு பெரிய விபத்து. இட் இஸ் ஜஸ்ட் an accident. You became the president of America. நீங்கள் யார் தெரியுமா? ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன். நான் காலில் போட்டிருக்கிற ஷூவை கூட உங்க அப்பா தான் தச்சது தெரியுமான்ட்டார். லிங்கன் சொன்னார், நான் அமெரிக்க ஜனாதிபதியா பொறுப்பேற்கிற இந்த நேரத்தில் எங்க அப்பாவை ஞாபகப்படுத்தியதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னார். அதோட நிறுத்தினா அவர் பெரிய ஆள் இல்ல. அவர் சொன்னார், என் அப்பா செருப்பு தைக்கும் தொழிலாளி, அந்த தொழிலை நேசிச்சு செஞ்சார். நாங்க 5 வயசு பிள்ளையா இருக்கிறப்போ என் கையில ஊசியையும் நூலையும் தோலையும் கொடுத்து செருப்பு தைக்கிறதுக்கு அவர் கத்து கொடுத்தார். மேன்மை தங்கி எதிர்க்கட்சி உறுப்பினர் சொன்னார், அவர் போட்டிருக்கிற ஷூவை எங்க அப்பா தான் தச்சு கொடுத்ததுன்னு. அவருக்கு மட்டுமல்ல, இந்த செனட்ல இருக்கிற பல பேருடைய ஷூவை என் அப்பா தைத்து கொடுத்திருக்க கூடும். ஒருவேளை அதில் ஏதாவது குறைபாடு நேர்ந்தால் என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற துணிச்சல் ஆபிரகாம் லிங்கனுக்கு இருந்தது. அதுதான் அந்த மனிதனை உயர்த்தியது.